நடிகர் விக்ரம் பிரபு நடிப்பில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இப்போ உருவாயிட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் நெருப்புடா. இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. இந்த ஃபங்க்ஷனில் சிறப்பு விருந்தினராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துக்கிட்டார். இந்த ஃபங்க்ஷனில் இன்னும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். விக்ரம் பிரபு நடிப்பில் உருவாகி இருக்கும் நெருப்புடா படத்தின் ஆடியோ வெளியீடு நேற்று சென்னையில் உள்ள சிவாஜியின் அன்னை இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ரஜினி கலந்து கொண்டு படத்தின் ஆடியோவை வெளியிட்டார். இந்த விழாவில் நடிகர்கள் விவேக், விஷால், பிரபு, சத்யராஜ், தனுஷ், ராகவா லாரன்ஸ், கார்த்தி, விஜயின் மனைவி சங்கீதா, நிக்கி கல்ராணி, இயக்குனர் விக்ரமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நெருப்புடா போன வருஷம் ஒரு வார்த்தை ஜாஸ்தியாக பேசப்பட்டுச்சுன்னா அது நெருப்புடாங்கிற வார்த்தை தான். நாங்கள் ஸ்கிரிப்டுக்கும் அதை பற்றி யோசிக்கல. நெட்ரிகன் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருந்ததால் நெருப்புடான் சாங் வந்ததுக்கப்புறம் எங்களை அப்படியே பலாயிரம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இதை தாண்டி ஒரு டைட்டில் நீங்கள் வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் வச்சது. இன்றைக்கி வந்து நீங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்போது அது எதுக்காக வச்சோம் என்னங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த டீம் ஒரு வெரி யங் டீம். நான் எப்படி ஒரு யங் ப்ரொடியூசரோ அதே மாதிரி என்னோடய டீமும் வந்து ஒரு வெரி யங் டீம். நியூ டைரக்டர் அசோக் குமார், இது அவரோட முதல் படம். நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஹீஸ் பின் வித் பிபிசி ஃபார் 8 years. ஸோ எது எடுத்தாலும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் வந்து செய்கிறாரு. ஸோ அது ரொம்ப பிடிச்சமாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒரு 6-7 பேர் வச்சுருக்காரு. ஆனால் டிரெக்டர் எங்கேன்னு கேட்டால் அவர் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருப்பார். அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபயர் இருந்தாலே போதும். அதான் நான் சொல்லுவேன், நெருப்படாங்கிறது வந்து டைட்டில் மட்டும் இல்லை, நடிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாமே நெருப்படாவாக இருந்ததால தான் இந்த டைட்டில் அப்படி வந்திருக்குன்னு சொல்லுவேன். இதில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் பேசும்போது, ஒரு திரைப்படம் வெளியாகி 3 நாட்களுக்கு எந்த ஊடகமும் விமர்சனங்கள் வெளியிடக்கூடாது. ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் விமர்சனங்களால் தயாரிப்பாளர்கள் மற்றும் படக்குழுவினருக்கு இழப்பு ஏற்படுகிறது. 3 நாட்களுக்கு பிறகுதான் விமர்சனம் வெளியிட வேண்டும். படம் வெளியான அன்றே விமர்சிக்கும் சமூக வலைதளங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதேபோல் விமர்சனம் பண்ணும்போது யாரையும் காயப்படுத்தாதீர்கள் என்றும் தெரிவித்தார். இந்த ஒரு மேடையும் கிடைக்கும் போது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா we have to share it. Media, you are also part of the family. Media நண்பர்கள், you are always part of the fraternity. A give and take policy. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த ரிவ்யூ வந்து ஒரு 3 நாட்கள் கழிச்சு போடுங்க. ஒரு படம் வந்து ஒரு 3 ஷோ முடியறதுக்குள்ளேயே வந்து I understand journalism, it's a freedom of expression, freedom of thought, everything I completely understand. But human to human நான் கேட்குறேன், just give that film, ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா give the film to breathe a little bit. இல்லைன்னா உங்களோட பேரை போட்டு இது வந்து மக்களோட கருத்து அப்படின்னு போடாதீங்க. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட, I'm not talking, of course definitely the newspapers எல்லோருக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. I understand that. ஸ்டார் போடுவாங்க, கீழே பேர் போடுவாங்க, எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் certain people, certain so-called journalists சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது they are literally ripping films apart. But yes, I agree, that is your point of view. But do it after 3 days or do it on the 4th day. முதல் நாள்லேயே வந்து நீங்கள் 3வது காட்சியில் வந்து உங்களோட கருத்தை திணிச்சு ஏதோ வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து அந்த கருத்து ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி போடுறீங்க. ஐ ரிக்வெஸ்ட் யூ அகேன் ஆன் பிஹாஃப், இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக, ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராக, ஒரு நடிகனா, ஒரு மனிதனா நான் உங்களை கேட்குறேன், தயவு செய்து யூ ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி. I hope you understand that, and I hope you understand the sentiments of so many people's hard work. God bless you all. Thank you. எனக்கு மைக்கில் அவ்வளவா பேச வராது. அப்படி பேச ஆரம்பித்தா நிறுத்த வராது. ஆனால் இது வந்து அன்னை இல்லம் என்று சொன்னார்கள். இது அன்னை இல்லம் மட்டுமல்ல, தந்தை இல்லம். இது அன்னை என்பது இதற்கு பெயர். ஆனால் இங்கு உறைந்த தெய்வம் இன்னமும் ஆன்மாவாக இங்கே இருந்து கொண்டு எல்லோரையும் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் தெய்வம் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் ஆன்மா உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறது. This house is a temple of performance. இப்படிப்பட்ட இடத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதே விக்ரம் பிரபுவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பிளஸிங். நான் விக்ரம் சார் கூட நடிச்சிருக்கிறேன், பிரபு அண்ணன் கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனால் விக்ரம் பிரபுவோட நடிக்கவே இல்லை.
விக்கி கூட நிக்கி கூட சேர்ந்துருச்சு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட போய் கேட்டுக்கங்க. விக்கி கூட நிக்கி கூட சேர்ந்துருச்சு, ஆனால் விக்கியோட விக்கி மட்டும் சேர முடியல. இதை நான் விற்காம ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். ஆக உனக்கு வந்து விக்ரம் பிரபுக்கு தாத்தாவுடைய பிளெஸிங்ஸ் இருக்குது, அப்பாவுடைய பிளெஸிங்ஸ் இருக்குது, எல்லாவற்றுக்கு மேல் இந்த இசை வெளியீட்டை நடத்துகிறாரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போல் ஒரு பிளெஸிங்ஸ் உள்ள சோல் சமீபத்தில் யாரும் கிடையாதுங்க. அது அவர் ஒத்துக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் இது நடக்கிறது பெரிய விஷயம். மற்ற இடத்துல மெடிடேஷன் பண்ணால் உங்களுக்கு அந்த காம்னஸ் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்றான். ஆனால் ஹிமாலயஸில் போய் மெடிடேஷன் உட்கார்ந்தா பறக்கிட்டு வருதுன்றான். அது மாதிரி தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் வீட்டில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு ஆன்மீக பலம் இருக்கிறது. ஸோ அவர் கையால் வெளியிடப்படுகின்ற இந்த ஆடியோ ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட படத்தை விமர்சனங்கள் என்ற பெயரில் கொள்ளாதீர்கள். அதுவும் விமர்சனம் பேசுகிற டோன் ஒன்று இருக்குது சார். தானு சார் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். அது விமர்சனம் பண்ணிக்கின்ற ஒரு டோன் இருக்கு. அந்த டோனில் வந்து ஒரு கண்ணியம் இருக்கணும், ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும். படம் எடுத்துருக்காங்களாமா, இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா, அப்படி அந்த மாதிரி போயிடுது. ஸோ அப்படி இல்லாமல் கௌரவமாக கண்ணியமாக படத்தை விமர்சனம் செய்யுங்கள். இந்த படத்தையும் மிகப்பெரிய வெற்றி அடையவைகள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவேக் சார், டெஃபினட்டாக நான் ஒன்றுமே பண்ணல, அதை நான் கிளாரிஃபை பண்ணணும். 1 இயராக நான் அவளை உருட்டவும் இல்லை, திரட்டவும் இல்லை. ஆக்சுவலாக அவர் பக்கத்தில் உட்காரவே எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அவர் அவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு மியூசிஷியன். அண்ட் ஆக்சுவலி அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல, எனக்கு முன்னாடியே ஒரு 4-5 படம் பண்ணிட்டாரு. பட் நான் அவர் கூட ஒர்க் பண்ணது என்னுடைய ஒரு பிளெஸ்ஸிங் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த பவர் பாண்டிக்கு அவருடைய சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கிடச்சிது, என்னுடைய பிளெஸ்ஸிங்காக தான் நான் பார்க்குறேன். 4 படங்களில் ஒரு கலைஞனால் இப்படி ஒரு மெச்சூரிட்டி வந்து அடைய முடியும் அப்படின்னா அவர் இன்னும் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்லாம் எங்கே இருப்பாருன்னு இமேஜின் பண்ணவே முடியல. ஆல் தி வெரி பெஸ்ட் ஷான். திஸ் இஸ் யோர் ஸ்டேஜ், திஸ் இஸ் யோர் டே. I wish go more and more heights and achieve lot more than what I dream for you. So again, Vikram Prabhu, all the very best. I hope the film is a blockbuster. Thank you. விவேக் சொல்லும்போது சொன்னாங்க ரொம்ப லக்கி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. 100% ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. பட் அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய ஒரு பாரம், ஒரு பொறுப்பு, அந்த லெகசி, அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய பொறுப்பு அவர் தோளில் இருக்குது. அது வந்து அந்த பாரத்தை சுமக்கிற ஒரு தைரியத்தை, ஒரு வீரியத்தை அது பிரபு அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இது வந்து டெஃபினெட்லி தொடரும். முதல் படத்துலேயே வந்து தயாரிச்சிருக்கிற நம்ம விக்ரம் பிரபு 100% சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டு வந்து வேண்டிக்கிறேன்.